Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அது எது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்னால், நேற்று பார்த்த ப்ராப்பர்ட்டிஸை இல்லஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். அப்படின்னா நேற்று என்ன பார்த்தோங்கிறத முதல்ல ஒரு ரீகால் பண்ணுவோம். நேற்று இதுதான் பார்த்தோம். பார்ட்டிஷன்ஸ்க்கும் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தோம். ஓகே, எக்ஸ் வந்து ஒரு நான் எம்ப்டி செட். இது மாதிரி டிஃபைன் பண்ண பார்ட்டிஷனாக பிரிக்கணும் அப்படின்னா, partition ஆனது it's a family of subsets of x such that any two different subsets are disjoint and the whole union is x. So partition on x அப்படின்னா என்ன அர்த்தம்? A family of subsets, a family A alpha subset of x, alpha belongs to gamma, a family of subsets of x such that for all alpha comma beta in gamma, alpha not equal to beta, a alpha intersection a beta is equal to empty. இது வந்து pairwise disjoint இந்த ப்ராப்பர்ட்டி. Number 1. Number 2, union over alpha belong to gamma, a alpha is equal to capital X. இந்த ரெண்டு கண்டிஷன் சேர்ந்தது தான் பார்ட்டிஷன். ஸோ இப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த எக்ஸை வந்து இந்த ஃபேமிலி ஆஃப் சப்செட்ஸோட டிஸ்ஜாயிண்ட் யூனியனாக எழுத முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இப்படி எழுதிட்டேன்னா இதிலிருந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். எப்போ ரெண்டு பாயிண்ட் இதில் இந்த பார்ட்டிஷன்லேருந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணால், எப்போ ரெண்டு பாயிண்ட் ரிலேட்டட்ங்கிற சொல்லணும். இப்போ ரெண்டு பாயிண்ட்டு இந்த ஒரே செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் ரிலேட்டட். ஓகே, இந்த ஒரு சப்செட்டில் இருந்து இந்த ஒரு சப்செட்டில் வேறு சப்செட்டில் இருந்துச்சுன்னா தே ஆர் நாட் ரிலேட்டட். இதுதான் அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனோட அர்த்தம். பார்ட்டிஷன்லேருந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது. சரி, இது வந்து என்னென்னா, ஒரு பார்ட்டிஷன் ஆன் எக்ஸ் கொடுத்தா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வருது. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கொடுத்தா பார்ட்டிஷன் எப்படி வந்துச்சு நமக்கு? இது ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸாக இருக்கும். இந்த ஒவ்வொரு இதுவும் ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதனால் எக்ஸ் வந்து பார்ட்டிஷன் ஆகும். பட் அதுக்கு சப்செட்ஸ் தேவையில்லையே அந்த ஃபேமிலி. அது எப்படி கிடைக்குன்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸாக கிடைக்குது. ஸோ நமக்கு அதர்வே ரவுண்டில் பார்ட்டிஷன் இருந்தால் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணோம். அதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸும் இந்த சப்செட்ஸாக தான் இருக்கும். சரியா? இதைத்தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸ் சே திஸ் இஸ் தி பார்ட்டிஷன். இந்த பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பார்ட்டிஷன் டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது வந்து ஏ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா, ஏ ஆல்ஃபாஸ் எல்லாம் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி இருந்ததுன்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் எல்லாம் சேம், ஏ ஆல்ஃபா தான். ஓகே, ஏ ஆல்ஃபாஸ் ஆர் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இப்படி டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா
there exists alpha belongs to gamma such that x, y belongs to alpha. அந்த ரெண்டு எக்ஸும் ஒய்யுமேவும் ஒரே ஆல்ஃபாவில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு ரிலேஷன், அந்த ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். அதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லாம் இதுவாக இருக்கும். சரியா? இது வந்து இந்த வகை. ஸோ இப்போ இங்கிட்டிருந்து பார்த்தோன்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ், இதிலிருந்து பார்ட்டிஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எப்படி வரும்? இங்கே வந்து சம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்குது. திஸ் இஸ் ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு டிரான்ஸ்வர்சல் எடுப்போம். டிரான்ஸ்வர்சல் இஸ் ஏ சப்செட். டிரான்ஸ்வர்சல் சரியா? அதை வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். அப்படி டினோட் பண்ணால் பார்ட்டிஷன் வந்து எப்படி கிடைக்கிது நமக்கு? யூனியன், ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ். இந்த ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸும் ஒரு எக்ஸ்லேருந்து ஒவ்வொன்றுக்கு எடுத்தோன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் கிடைக்கும். ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணாது, எல்லாம் டிஸ்ஜாயிண்ட்டாக பேரஸ் டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். அதோட யூனியன் வந்து என்னவாக இருக்கும்? ஹோல் ஆஃப் எக்ஸாக இருக்கும். சரியா? ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா பார்ட்டிஷன் வந்துடலாம். ஓகே, பார்ட்டிஷன் இருந்தால் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். இதுக்கு நம்ம பழைய எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்த்தோம். இப்போ புதுசாக சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது இல்லஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி. நம்பர் 1, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் ஆர். ஓகே, R2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, x1, y1 is related to x2, y2 if x1 equals x2. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். இப்போது ஒரு பாயிண்ட் இங்கே x1, y1 இருக்குது. அதோட x கோஆர்டினேட் இது. ஓகே, y கோஆர்டினேட் இது y1ல் இங்கே இருக்குது. சரியா? ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட்டு சம்வேர் x2, y2 அப்படி போட்டால் இது ரெண்டும் நமக்கு வந்து ரிலேட்டடா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? நம்ம படத்துலேருந்தே பார்க்கலாம். இதோட x2 கோஆர்டினேட் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இது வந்து x2, இது x1. இது ரெண்டும் வேறு இடத்துல இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்க? when will these two are equal or related? only when the first coordinates of x1 and x2 are same. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் x1 x2 ரெண்டும் சேமாக இருந்தால் எங்கே இருக்கும்? இட் வில் பி சம்வேர் ஹியர். இந்த லைன் பேரலாக ஒரு லைன் போடுறேன்னா, ஓகே, ரைட். அப்போது எக்ஸ் கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எக்ஸ் கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலண்ட். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இட் வில் பி x1, சம் ஒய்ன்னு இருக்கும். ஏதோ ஒரு ஒய். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் மட்டும் சேமாக இருக்கும். ஏன்னா இட் பாசஸ் த்ரூ திஸ் பாயிண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த லைனுக்கு ஈக்குவேஷனுக்கு என்ன எழுதுவோம்? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனு. இதை வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் x1 எழுதுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் ஃபிக்ஸ்ட், அவ்வளோதான். ஒய் கோஆர்டினேட் பற்றி நம்ம எதுவுமே சொல்ல. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போது இதில் ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அப்படின்னு எடுத்தோன்னா அது என்னது? இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் x1, y1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் set of all points x1, y such that y belongs to R. இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ் வந்துடும் இல்லையா? அதுதான் எழுதுறோம். ஸோ ஒய் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் x1 அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ். அப்போது செட் ஆஃப் ஆல் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் அப்படின்னா என்ன வரும்? இந்த எல்லா வெர்டிக்கல் லைன்ஸும் வரும். ஓகே, எல்லா வெர்டிக்கல் லைன்ஸும் வரும். ஸோ இப்போ எல்லா வெர்டிக்கல் லைன்ஸும் வந்துச்சுன்னா இது நம்ம ரொம்ப பக்கத்தில் என்னால் வரைய முடியாது. ஸோ அதனால் கேப் போட்டு வரையினேன். இந்த ஃபுல் R2 பிளேனும் வந்துடும். யூனியன் ஆஃப், ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லாம் disjoint sets, different equivalence class disjoint, and their union is whole of that set where it is defined. ஸோ அப்போ இதில் பாருங்கள், எல்லா லைன்ஸும் வந்துடும். எல்லா இடத்துல எல்லா பக்கமும் போடணும். இது மாதிரி போட்டே போகணும். நான் இங்கே இடையில கேப் விட்ட இடத்துலையும் லைன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வரும். அது எல்லாமே ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் தான். ஸோ இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எல்லாத்தையோட யூனியன் எடுத்தால் இட் வில் பி R2. ஸோ இது வந்து செட் ஆஃப் ஆல் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். இட் ஃபார்ம்ஸ் எ பார்ட்டிஷன் ஆல்சோ. கரெக்டாக
இதெல்லாம் டிஸ்ஜாயிண்ட், இதெல்லாம் பார்ட்டிஷன் ஆஃப் R2 ஃபார்ம் பண்ணுதா? ஓகே, நம்ம ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரி. அடுத்த விஷயம் என்ன கேட்கலான்னா, இதுக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் என்ன அப்படின்னு கேட்கணும். டிரான்ஸ்வர்சல்னால் எல்லா ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்தும் ஒரு பாயிண்ட் எடுக்கணும். நமக்கு ஈஸியஸ்ட் சாய்ஸ் என்னது? இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ் கோஆர்டினேட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒய்யை வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா வில் கெட் அ டிரான்ஸ்வர்சல். ஸோ டிரான்ஸ்வர்சல் எஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது எஸ்ஸுங்கிறது டிரான்ஸ்வர்சல். ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்? எக்ஸ் கமா 0 சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இந்த எக்ஸ் கமா 0ங்கிறது எங்கே இருக்கும்? ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் எக்ஸ் கமா 0ல் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துட்டேன். ஸோ டிரான்ஸ்வர்சல். ஓகே, ரைட். இப்போ இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாமா? இப்போ இதில் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன் விட்டேன். இப்போ இதுதான் பார்ட்டிஷன் நான் முன்னாடி கொடுத்தேன்னா இதே ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்துருமா? அதை நீங்கள் ஒரு செக் பண்ணுறீங்களா? அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணணும்? 2 elements in R2 are related if and only if they lie on the same vertical line. ஓகே, 2 பாயிண்ட் எப்போ ரிலேட்டட்? ரெண்டும் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக உள்ள ஏதோ ஒரு வெர்டிக்கல் லைனில் இருக்கணும். எந்த வெர்டிக்கல் லைனில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரே வெர்டிக்கல் லைனில் 2 பாயிண்ட் இருந்தால் தான் ரிலேட்டட், இல்லைன்னா நாட் ரிலேட்டட். அப்படி வச்சிங்கன்னா அது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படிங்கிற கேள்வி வருது. அதை வெரிஃபை பண்ணுங்கள். அப்புறம் அதில் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸில் வருமா, மறுபடியும் இதே வருதா அப்படிங்கிறத ஒருக்க பாருங்கள். ஓகே, ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸோ இப்போ நான் இதுக்கு சிமிலராக ஒரு ப்ராப்ளம் போடுறேன். அதை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். R2. ஓகே, x1, y1 related to x2, y2 if y1 equals y2 அப்படின்னு சொல்லிவிடு. சரியா? இது முதல்ல ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் அதில் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் பாருங்கள். சரியா? ஸோ இப்போ இதில் இந்த கேள்வி வந்து நம்ம முதல்ல ஆன்சர் பண்ணல. இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு ஆன்சர் பண்ணல. அதை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், அப்புறம் டிரான்சிட்டிவ் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இதில் ரெஃப்ளெக்சிவ் பார்க்கணுன்னா என்ன அர்த்தம்? அதை இங்கே குயிக்காக பார்த்துருவோமா? அந்த முதல் எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாங்கிறத பார்த்துருவோம். x1, y1 இஸ் இட் ரிலேட்டட் டு x1, y1 அப்படின்னா இந்த ரெண்டு கோஆர்டினேட்டும் ஈக்குவல். அப்போனா இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ் வந்துடும். சரியா? சப்போஸ் உங்களுக்கு x1, y1 இஸ் ரிலேட்டட் டு x2, y2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ x2, y2வும் x1, y1 ரிலேட்டடானு பார்க்கணும். அப்போ மறுபடியும் ரெண்டோட எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். எப்போவுமே எக்ஸ் கோஆர்டினேட்டை தான் கம்பேர் பண்ண போகிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் சிமெட்ரி வந்துடும். x1 ஈக்குவல் டு y2, x2 ஈக்குவல் டு y1 வந்துடும். அடுத்து 3 பாயிண்ட்டு, இது ரெண்டும் ஈக்குவலண்ட் அப்படின்னா ரிலேட்டட் அப்படின்னா இதோட எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ரெண்டும் ஈக்குவல். x2, y2 இஸ் ரிலேட்டட் டு x3, y3 அப்படின்னு கொடுத்தா x2, x3 ஈக்குவல் வந்துடும். ஸோ அந்த ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ணி x1 ஈக்குவல் டு x3 வந்துடும். ஸோ இட்ஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இட்ஸ் ஈஸி டு அப்சர்வ். இதை பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் போடுறீங்க. இது எலிமெண்ட்ரி. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகே, ஸோ ஐ எம் டிஃபைனிங் எ ரிலேஷன் ஆன் R. ஓகே, ஹவ் ஐ எம் கோயிங் டு டிஃபைன் x இஸ் ரிலேட்டட் டு y if greatest integer of x is equal to greatest integer of y. இந்த greatest integer ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னு முதல்ல சொல்லிடுறேன். ஓகே, greatest integer of x is the unique integer m belongs to z such that m is less than or equal to x less than m plus 1. இது வந்து இந்த யூனிக் இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு சில வேலைலாம் பண்ணணும். அது அனாலிசிஸ் கோர்ஸில் அப்புறம் படிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இதை அச்சீவ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு பிக்சரில் தெரியும். எப்படி தெரியும்னா, எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் எக்ஸ்ன்னு எடுத்தாலும் அது என்னாகும்? அது வந்து ரெண்டு கன்சிக்யூட்டிவ் இன்டிஜருக்கு நடுவில் இருக்கும். ஓகே, இது m இருந்துச்சுன்னா இங்கே m+1 இருக்கும். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? இந்த m தான் அந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சில இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
the smallest integer less than or equal to x அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ரைட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா இப்போ டூவோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூக்கு மாதிரி கிரேட்டஸ்ட் இன்டீஜர் அது வந்து இட் இஸ் 2. இப்போ 2.1 அப்படின்னா இதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.1 வந்து 2. இப்போ 1.99 இதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.99னா இட் இஸ் 1. ஓகே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதோட அர்த்தம். இப்போது இதில் என்ன சொல்லுது, எந்த ரெண்டு நம்பர் ரிலேட்டட்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்போ என்ன சொல்லுது, இங்கே பாருங்கள் 2வும் 2.1ம் ரிலேட்டட். சரி, 2 இஸ் ரிலேட்டட் டு 2.1. 1.99ம் 2வும் நாட் ரிலேட்டட். ஏன்னா அதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. சரியா, 2 இஸ் நாட் ரிலேட்டட் டு 1.99. ரைட்டா? ஓகே, இது வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து ரிலேட்டட்னா சரி, இது நாட் ரிலேட்டட்னா தெரியுது. எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா முதல்ல அப்படின்னா பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸான்னு பார்க்கணும். ரெண்டுக்குமே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். நான் எக்ஸ்னு ஒன்று எடுத்தால் அதுக்கு யூனிக் இன்டீஜர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ யூனிக்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். மான் ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு வந்துடும். சரியா? சரி, இப்போ இதுக்கு அடுத்ததாக வருவோம். அடுத்த கேள்வி என்னென்னா சிமெட்ரி. ஓகே, மறுபடியும் பாருங்கள், சேம். இது இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இதை கொடுத்துருவாங்க உங்களுக்கு, நீங்கள் ஒய் ரிலேட்டட் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், திஸ் இம்ப்ளைஸ் திஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு தெரியும். இது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். அதனால் ஒய் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ் வந்துடும். சரியா? அது இப்படி நான் மறுபடியும் எழுதுகிறேன். இதெல்லாம் எலிமெண்ட்ரி, நீங்கள் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கணும். திஸ் இம்ப்ளைஸ் ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ். இதே தான் டிரான்சிட்டிவிட்டியும். ரெண்டு ஈக்குவாலிட்டி இருக்கும், ரெண்டையும் கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு ஈக்குவாலிட்டி எழுதுவீங்க. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் எழுதுவீங்க, அதுக்கடுத்து அதில் வந்துடும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்னு வரும். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்னு வந்துடும். சரியா? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்லேருந்து வருது. ஸோ நமக்கு வந்து இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்துடும். இப்போ இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போது நம்ம இங்கே பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சது இல்லையா, ஒரு ரியல் நம்பர் எப்படி இருக்கும், 0 1 2 3 இப்படி போகும். இந்த பக்கம் -1 -2 இப்படி போகும். ஸோ இங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்னா இதுக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்னது, -1. சரியா? -1க்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனு -1. ஸோ இங்கேருந்து எது வரைக்கும் இந்த ஓப்பன் 0 இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் எல்லாத்துக்குமே -1 தான் ஆன்சர். சரியா? அப்போது இங்கே 2 பாயிண்ட் எடுத்திங்கன்னா எக்ஸும் ஒய்யும், அது ரெண்டுக்கும் சேம் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இருக்குமா. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட், தே ஆர் ஆல் பிலாங்கிங் டு ஒன் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஸோ சிமிலர்லி இப்போ 0 to 1னா 0ல் ஆரம்பிக்கும் போது 0க்கு என்னது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ 0. 0லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஓகே, இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வேல்யூவில் இதுக்கு 0 வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஓகே, அப்போது இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே வரைக்கும், இந்த ஓப்பன் 2 வரைக்கும். ஓகே, ஸோ இதில் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா, சம் நேச்சுரல் நம்பர், சம் இன்டீஜர் கமா n+1. இந்த இன்டர்வலில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கு என்ன வரும், சேம் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வரும். வாட் இஸ் தட், இதில் எந்த பாயிண்ட், சப்போஸ் x belongs to this, for all x belonging to this is equal to n. எல்லாத்துக்குமே n தான். இது நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தோன்னா, இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட படம் ஒரு தடவை கிளாஸில் வரையும் போது நம்ம இதை வரைஞ்சோம். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எல்லாம் இப்படி தான் வரும். ஓகே, அப்போது இதில் வந்து எத்தனை ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்குது, இன்ஃபினிட்லி மெனி ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்குது. இதோட யூனியன் வந்து ஹோல் ஆஃப் ஆர் வந்துடும். ஓகே, ஃபார் ஆல் n. ஸோ இது எப்படி எழுதலான்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை, ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். யூனியன் n belongs to z n, n+1. இது வந்து என்னது, இட் இஸ் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். சரியா? இப்போ இதுக்கு டிரான்ஸ்வர்சல் வேணும்.
ட்ரான்ஸ்வர்சல் என்ன பண்ணுவீங்க? ட்ரான்ஸ்வர்சல் ஒவ்வொன்றிலையும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். எந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு போய்ங்க? அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தால் என்ன வரும் நமக்கு? S is equal to set of all integers வரும். இது மட்டும் தான் எடுக்க முடியுமா? இதை தவிர நிறையா எடுக்கலாம். ஓகே, இதை தவிர நிறைய எடுக்கலாம். அது எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜாமெட்ரிக்காக யோசிச்சு பார்த்தா என்ன பண்ணலாம்? இப்போ இந்த மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இன்டர்வல்லையும் ஒரு மிட் பாயிண்ட் எடுங்க. ஓகே, கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ், 2 இன்டிஜர்ஸ் நடுவில் அதோட மிட் பாயிண்ட் எடுங்க. அப்போ அது எல்லாம் என்ன வரும்? இட் வில் பி a மெம்பர் ஆஃப் a different equivalence class. அப்புறம் that will form a transversal. இது மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். யூனிஃபார்ம் மிட் பாயிண்ட் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்கள் என்னெல்லாம் விதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் இதோட நிப்பாட்டிப்போம். அடுத்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் வந்து இதுவும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டிஃபைன் பண்ணுறது Rல தான். X related to Y if and only if x minus y is an integer. சரியா? இப்போது இந்த x minus y integer அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போது 1.1 minus 2.3 இது வந்து டிஃப்ரென்ஸ் என்ன நடக்குது? 1.1க்கும் 2.3க்கும் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? இஸ் இட் அன் இன்டீஜர்? அதான் கேள்வி. ஓகே, இங்கே ஒரு 0.9, அங்கே ஒரு 0.3, 1.2 மைனஸ் 1.2ன்னு வரும். இந்த மைனஸ் 1.2 இஸ் நாட் அன் இன்டீஜர். எப்போ அது இன்டீஜராக இருக்கும்? இந்த டெசிமல் பார்ட் இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? இந்த டெசிமல் பார்ட் வந்து 0வாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது இன்டீஜராக இருக்கும். ஸோ அதை எப்படி சொல்கிறது அந்த டெசிமல் பார்ட்டை? ஓகே, ஸோ ஒன்லி இது இன்டெக்ரல் பார்ட் மட்டும் இருக்கணும். டிஃப்ரென்ஸ் எடுத்தனா அது எப்போ இருக்குன்னா, அப்போ இந்த ரெண்டும் சேமாக இருந்தால் கேன்சல் அவுட் ஆகிடுமா? ஓகே, இந்த டெசிமல் பார்ட் இதுலேயும் சேமாக இருந்தால் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அதை எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேணும். ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ஏதாவது சொல்ல முடியுமா பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பிளாட் பண்ணுங்கள். சம்வேர் எக்ஸ் இருக்குது. அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது? எக்ஸை விட சின்னதான், m less than or equal to x less than m plus 1ங்கிற மாதிரி ஒரு யூனிக் இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லுது. அப்போ அந்த m இங்கே இருக்கும், m plus 1 இங்கே இருக்கும். சரியா? எக்ஸே எம்மாவும் இருக்கலாம். அதுதான் இதுக்கு அர்த்தம் இந்த லெஸ் than or equal to. இந்த சைடு ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா இப்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்கள். அதுதான் அந்த டெசிமல் பார்ட். ஸோ இந்த m இருக்குல்ல, m வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு கிவன் எக்ஸோட இன்டெக்ரல் பார்ட், இன்டிஜர் பார்ட், அந்த டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறது இன்டெக்ரல் பார்ட் சொல்லலாம். இந்த மிச்சம் இருக்கிறத டெசிமல் பார்ட் சொல்லலாம். டெசிமல் பார்ட் எப்படி சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் மாட் எக்ஸ். அதை வந்து திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மாட் எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா? ரைட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எப்போ ரெண்டு பாயிண்ட் ரிலேட்டடாக இருக்கும்? ஒன்லி when the decimal part of x and y are same. அதை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு இன்டிஜர்னு அஷ்யூம் பண்ணிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த எக்ஸை எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெசிமல் பார்ட்னு எழுதலாமா? அப்போ எக்ஸை எப்படி எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெசிமல் பார்ட். டெசிமல் பார்ட் வந்து எக்ஸ் மைனஸ் இப்படி எழுதலாமா? ரைட், ஓகே. இப்போது இதை நீங்கள் எழுதி பாருங்கள். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதியிருக்கோம்? இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் திஸ். இந்த டெசிமல் பார்ட்டோட முக்கியமான இது என்னென்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த எக்ஸ் மைனஸ் this always belongs to, it can be 0, close to 0, open 1 இதில் இருக்கும். இது ஒரு ரிமைண்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு மிச்ச பகுதி நம்ம எடுத்தது போக மிச்சங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆல்வேஸ் தி பிட்வீன் தீஸ் டூ நம்பர்ஸ். சரியா? இந்த ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு இப்படி இருக்குது, மைனஸ் ஒய் ப்ளஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் integral part of y. This belongs to z.
சரியா? இது இருந்தால் இது அர்த்தம். இப்போ இதில் பாருங்கள், இதை செக்ரிகேட் பண்ணுங்கள். செக்ரிகேட் பண்ணிங்கன்னா இதுவும் தனியாக ஆட் ஆகும். இது ஒரு இன்டீஜர், இது ஒரு இன்டீஜர். ரெண்டு இன்டீஜரோட டிஃப்ரென்ஸ் வந்து இன்டீஜராகவே இருக்கும். சரியா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் minus mod y, okay, plus in the part, okay, x minus this minus y minus this, okay, this belongs to integer. So அப்போ இது ஒரு integer, அதோட இன்னொரு part add பண்ணுறேன், that should also be an integer. So இதில் பார்த்தீங்கன்னா this is a number between 0 and 1 which is the decimal part. This is another decimal part belonging to this, okay. Both are non-negative. சரியா? Both are non-negative. I am subtracting one from the other. அப்போ அது 0வாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும்? ஓகே, இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0வாக இருந்தால் தான் இது இன்டிஜர்னு தெரியும். ஸோ therefore if and only if இங்கே எழுதுவோம். டைரெக்டாக எழுதுகிறேன் நான் நம்ம அப்சர்வேஷன்லேருந்து. இந்த டெசிமல் பார்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ அது மாதிரி இருக்கிறத நம்ம ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்ல போகிறோம். அப்போ எதெல்லாம் அப்படி எடுக்கலாம்? ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன, ரியல் லைனில் இது 0, இது 1, இது 2, இது 3 எக்ஸெட்ரா, இது -1, இது -2, -3 எக்ஸெட்ரா. இந்த இன்டீஜர்ஸ்க்கு டெசிமல் பார்ட் என்ன? இன்டீஜர்ஸ் எல்லாத்துக்கும் டெசிமல் பார்ட் என்னது? அது வந்து 0. சரியா? ஸோ அப்போது இது எல்லாத்துக்கும் காமன் டெசிமல் பார்ட் இருக்குதா? டெசிமல் பார்ட்னா டாட்டுக்கு அப்புறம் எழுதுகிற அந்த பகுதி, அது 0வாக இருக்கிறதுனால இதெல்லாம் பிலாங்ஸ் டு அன் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஸோ இப்போது இதில் ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் நான் எழுத போகிறேன். என்ன ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எழுத போகிறேன்? 0க்கு ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எழுதுறேன்னா இது வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், எனி இன்டீஜர். ஓகே, ஏதோ ஒரு இன்டீஜர் எடுத்து அது ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எடுத்தால் அது செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் வந்துடும். சரி, இப்போது ஒரு ரேண்டமாக ஒரு எக்ஸ் எடுக்கிறேன். சரியா? ரைட், இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஸோ இங்கே ஈக்குவலன்ஸ் கிளாஸு, இங்கே வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இது ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். இதெல்லாம் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எழுதிட்டு இருக்கேன். இங்கே நம்ம யூஸ்வலாக ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு இந்த நொட்டேஷன் தான் டெனோட் பண்ணியிருக்கோம். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்கு அந்த நொட்டேஷன் தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, x belongs to R. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸோட, ஓகே, இந்த எக்ஸோட இதை கண்டுபிடிப்போம், டெசிமல் பார்ட்னு பார்ப்போம். சப்போஸ் R belonging to 0,1 is such that, okay, such that R is equal to x minus this, the decimal part of x அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸு this is equal to எல்லா இன்டீஜர்ஸ்லேயும் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எக்ஸாக்டாக கூட்டுங்க. இப்போது ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் இது அப்படின்னா R இந்த பாயிண்ட்டு, இதில் R இந்த பாயிண்ட், அப்படி ஒவ்வொரு இன்டர்வலையும் ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறீங்க. அதுதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து -3 + R, இது -2 + R, -3 + R வரும், இது -2 + R வரும், இது -1 + R வரும், இது 0 + R. அப்போது இங்கே ஒரு பாயிண்ட் வரும், இது வந்து 1 + R எக்ஸெட்ரா. புரியுதா? அப்போது இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் நத்திங் பட், ரைட், இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் நத்திங் பட் M + R such that M belongs to Z. இதுதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். சரி, இது ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லாம் எழுதிட்டோம். ஓகே, இப்போது இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு ஒரு ட்ரான்ஸ்வர்சல் வேணும். ட்ரான்ஸ்வர்சல் என்ன வேணும்? நான் ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். இன்டீஜர்ஸ்க்கு இந்த R வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகே, இந்த எக்ஸ் இன்டீஜராக இருந்தால் R 0வாக இருக்கும். எக்ஸ் இன்டீஜராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வித் சம் டெசிமல் பார்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெசிமல் பார்ட் தான் R. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் திஸ் இன்டர்வல், all those numbers that lies between close to 0 and open 1. Okay, so இதுக்கு transversal என்னது?
transversal is s equal to 0, 1. ஓகே, டெசிமல் பார்ட்டோட கலெக்ஷனை மட்டும் எடுத்தால் என்ன வந்துருச்சு? இட் கிவ்ஸ் மீ த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, இதுலேயும் ஒரு பார்ட்டிஷன் வருது. ஓகே, இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸையும் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸோடு நிப்பாட்டிப்போம். நன்றி, வணக்கம்.